சொன்னாலும் கேட்பார். கிருஷ்ணனாவது சில சமயத்தில் யார் சொன்னாலும் கேட்பார். எல்லாரும் கேட்குற மாதிரி கேட்டுன்ட்டு நைஸாக அவர் பண்ணுறதை பண்ணிடுவார் கிருஷ்ணன். ராமன் அப்படி கிடையாது. அப்பா சொல்கிறாளா, சரிப்பா, ஆரம்பத்துலேருந்து பார்த்துனுவாங்களேன், சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்து கூனி விளையாட வந்ததுலேருந்து கூனி சொல்கிறத கேட்டு, தன்னுடைய மாற்றாந்தாய் கைகேயி சொல்கிறத கேட்டு, கைகேயி சொன்னதானே, அம்மா நீ என்னம்மா, அப்பா சொன்னா என்ன, நீ சொன்னா என்னம்மா, ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் அப்பா கூட்டு சொல்லிருக்காரு உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு, அதையும் ஏத்துட்டு இருக்கார். அடுத்த ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள தலைகீழா மாறிடுறது. அம்மா கூட்டு சொல்றா, இல்லை நீ காடு போ அப்படின்னு. அம்மா அப்பா சொன்னா என்ன, நீ சொன்னா என்னம்மா, ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு அடுத்தது அம்மா சொல்றதை கேட்கிறார். இங்கேருந்து போச்சு, ஐயோ உன் கால் பற்ற போறது, கால் பட்டா திரும்பி எல்லாம் கல்லாயிடும் அப்படின்னு இதுக்கு போச்சே, காட்டுக்கு போச்சே ஒரு பக்தன் சொல்றதை கேட்கிறார். அதுக்கு முன்னாடி நீ என் கூட வா அப்படின்னு விஸ்வாமித்திரர் அழிச்சுன்னு போறார். எதுக்கு அழிச்சுன்னு போறார், என்ன பண்ணணும், ஒரு குழந்தை கேட்காதா, அவர் எதுவும் சொல்லித்தர போறார், அதை நம்ம கேட்கணும். ராமலட்சுமணா 2 பேரும் பின்னாடி போறார். அழிச்சின்னு போன அப்புறம் தான் அவர் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார், இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணுன்னு அதெல்லாம் கேட்டுக்கிறார். சரி, நம்ம இப்ப எங்க போறோம் தெரியாது. அவர் அழிச்சுட்டு போறார், ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு போறார். அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் நாங்க, அவ்வளவுதான். அந்த கதையை சொல்லிட்டே மித்திரை வரைக்கும் அழிச்சுன்னு வந்துட்டார். அழிச்சுன்னு அதுக்கு நடுவில் நடக்கிற கதை தெரியும், அகலி சாப விமோசனம். மிதிலை அழிச்சுன்னு வந்து நீ இந்த நேரம் எடுத்துன்னு என்ன சொல்ல, இந்த வில்லை எடுத்து நாணேற்று அப்படிங்கிறார். வேற எதற்காக இல்லை, ஒரு ஆசாரி